இந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லும்பொழுது இசைஞானி இளையராஜா அவர்களோட அந்த பாசமுள்ள பாண்டியரை பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் வந்து அந்த அந்த ரிதமிக் பீட் இருக்குல்ல, அந்த பீட் வந்து அப்படியே நமக்கு கேட்ட உடனே நம்ம எழுந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு கொடூர சம்பவம் அப்படின்வாங்க. இந்த கொடூர சம்பவம் என்னன்னா அப்படியே குடும்பத்தோட எல்லாத்தையும் கட்டி போட்டு கொளுத்துறது. அது வந்து மன்சூர் அலிகான் வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார். மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த வீரப்பன் கேரக்டர் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. அவர் நடிக்க ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தார். அவரை பார்த்தா எனக்கு அதாவது என்னென்னா வீரப்பனை பார்க்காத அந்த டைம்லேயே வீரப்பனை நடித்து பயம் வந்தது காரணமே மன்சூர் அலிகான் தான். ஆனால் மன்சூர் அலிகான் வீரப்பனை நடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பத்திரிகையில் வீரப்பனுடைய ஃபோட்டோ போடுறாங்க. போடும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவரா வீரப்பன், இவரா இப்படியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வீரப்பன் வந்து மன்சூர் அலிகானை பார்க்கும்போது பயங்கர குண்டா, அப்படி பயங்கர வெல் பில்ட்டா அப்படின்லாம் இருப்பான்னு நினச்சாங்க. ஆனால் வீரப்பன் அவர்கள் வந்து அப்படி கிடையாது. காட்டிலே இருந்ததுனால சாப்பாடெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய போசாக்கான தீனியெல்லாம் கிடையாது. கிடைக்கிறத அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பயங்கர ஷார்ப் மைண்டடில் ஒருத்தர். அவர் ரொம்ப ஒல்லியாக பெரிய மீசை வச்சு அப்படி இருந்தார். அதுதான் வீரப்பனுடைய ஃபோட்டோன்னு பார்த்தப்ப நாம் பார்த்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இல்லை நமக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது. இன்னையா வீரபத்ரன்னு சொல்லும்போது மன்சூர் அலிகான் அப்படி இருக்கிறாரு, ஆனால் வீரப்பன் இப்படி இருக்கிறாரு.